மதுரையில் திமுக கூட்டணி சார்பாக காங்கிரஸோட மாணிக்கம் தாக்கூர் போட்டியிடுறாரு. இது திமுக காரங்களுக்கு அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு போல. குறிப்பாக திருப்பரங்குன்றத்தை சேர்ந்த திமுக காரங்க தொகுதி பக்கமே போகிறதில்ல, கூட்டணி கட்சிக்கும் கோஆப்ரேட் பண்ணுறதில்லன்னு நிறைய கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. இந்த நிலையில் புது தேர்தல் முகாமை திறந்து வச்சு செயல் வீரர்கள் கூட்டத்திலையும் அமைச்சர் மூர்த்தி பங்கேற்றாரு. அப்போது கட்சிக்காரங்களை லெஃப்ட் ரைட் வாங்கியிருக்கிறாரு. சும்மா இங்கே பேப்பரை கொடுத்துட்டு டிவியில் மீடியாவில் சீனை கொடுத்துருக்கலாம் ஒன்றும் வேலைக்கு ஆகாது. திருப்பரங்குன்றம் தொகுதியில் இடைத்தேர்தலில் முழு பணியை இறங்கி வேலை பார்த்ததுனால தான் வெற்றி கிடைச்சிச்சு. ஆனால் இப்போ அதை இறங்கி இன்னும் வேலை பார்க்கல, ப்ராப்பராக போகலை, இன்னும் அந்த பணி வேகப்படுத்துறதுன்றது மேலே இருந்து கம்ப்ளைண்ட். இது ஒன்றும் வேறு தொழில்னால திருப்பரங்குன்றத்தை பொறுத்தளவு நீங்கள் அணுகுமுறை ஒழுங்காங்க அணுகி கொஞ்சம் 14 நாள் தான் இருக்கு. இந்த 14 நாளும் வேலை பார்க்கணும். நான் வேலை பார்க்கறதா கட்டாயம் பார்ப்பேன். யார் சரியாக செய்யனா நேரம் தலைமைக்கு எழுதி கொடுக்குவேன். அதில் எந்த மாற்றமும் இல்லை. இது மேலும் இந்த ஆஃபீஸில் ஒருத்தர் கூட இருக்குவார். எனக்கு திருமங்கலம் நான் பொறாமைக்கு சொல்லலை. திருமங்கலம் செயல்படுமாக இருந்துச்சு. ஆனால் அன்றைக்கி திருப்பரங்குன்றம் இல்லை. இப்பயும் ஆஃபீஸ் கிடைக்கிறப்பையும் எனக்கு ஒன்றும் மன திருப்தியாக இல்லை. நான் என்ன சொல்கிறேனோ அது மாவட்ட மூலயமா அதை கேட்க பாருங்க. சும்மா எங்களோட உட்காந்து சீன் கொடுக்குற வேலையெல்லாம் இந்த தேர்தல் நடக்கும். எல்லாத்தையும் சேர்ந்து தலைவர் பக்கத்தில் முடிச்சுடுவார். அதில் செயல்கள் கொடுத்தோம்னா செயல் வீரர்கள் மட்டும் இருக்கணும். உங்களுக்கு சப்ஸ்டியூட்டுக்காக கூட்டத்தை முழுசாக காட்டுற வேலை தேவையில்லை.